உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சென்னை பெரம்பூர் மாதவரம் நெடுஞ்சாலையில் உள்ள தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பிஜு சாக்கோ தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், சென்னை மயிலை முன்னாள் பேராயர் சின்னப்பா உள்ளிட்ட ஏராளமான பேராயர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், பகுதி வட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மாட்டுக்கொள்ளுடைய கருணை உருவமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்ற நாளாம் இந்த கிறிஸ்துமஸ் விழா. தமிழ் மாநில காங்கிரஸ் பொறுத்தவரையிலே 2014 முதல் நாங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆண்டும் சேர்த்து 11 ஆண்டுகளாக கிறிஸ்துமஸ் விழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கிறிஸ்துமஸ் விழாவுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை ஒரு பகுதியில் மட்டும் நடத்தவில்லை. ஒரே இடத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தி ஒரு பேருக்காக நடத்துகின்ற கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் நடத்த மாட்டோம். எங்களுடைய ஐயா அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை ஒவ்வொரு அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களை அழைத்து அந்த பள்ளியில் சர்ச்சைக்கு சென்று அந்த பிரீஸ்டை பார்த்து அவங்களிடம் ஒப்புதலை பெற்று அங்கே இருக்கின்ற பங்கு மக்களை அழைத்துதான் நாங்கள் ஒவ்வொரு ஆளும் பரிசுகளை கொடுத்து சொன்னபோது அவரும் எனக்கு இந்த மிகப்பெரிய ஆடிட்டோரியத்தை கொடுத்து கிறிஸ்துமஸ் விழா நடத்துவதற்கு விரும்பினார். அவர் மட்டுமல்ல, இந்த பள்ளியினுடைய முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மக்கள் இணைந்து நாங்கள் காசை சேர்த்து எங்களுடைய சொந்த காசிலே ஐயா ஒவ்வொரு அழைத்து வைத்து இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் உழைப்பால் சம்பாதித்த காசை வைத்துதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நாங்கள் நடத்துகிறோம் என்று தெரிவித்துக் ஆசைப்படுகிறோம். எங்கள் ஐயா அவர்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துவதற்கு அவர்களும் ஒரு கடினமான நேரம் இல்லை என்று சொன்னால், இந்த நேரம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற முக்கியமான ஒரு தருணம். அந்த தருணத்தை கூட அவர் விட்டுவிட்டு கிறிஸ்துமஸ் விழாவுக்கு வருகிறார் என்று சொன்னால், ஒரு நேர்மையான தலைவர், கிறிஸ்துவர்களுக்காக பாராளுமன்றத்திலே பேசக்கூடிய கண்டிப்பாக நான் உங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை இந்த ஆண்டு நடத்திதான் என்று சொல்லிதான் இந்த விழாவை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கே தஞ்சாவூருக்கு போய் நாளைக்கு காலையில் தஞ்சாவூர் ஒரு பங்கன் நடத்தணும். தஞ்சாவூருக்கு சில காரணத்தினால் அவர் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு மக்களுக்கும், அதாவது எந்த நடத்தினாலும் பேராயர் சின்னப்பா ஆண்டையர்களுக்கு வந்த பிறகு உன்னத இலக்கணங்களுக்கு மகிமை உண்டாக ஊரை நல்வடத்திற்கு அமர்வுக்காக என்று வானதோடு கொண்டு கேட்டு அது மகிழ்ந்தார். அது உண்டு இன்றைய நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் விழா என்று சொல்லக்கூடிய நிகழ்வுக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். It is with great joy that I extend my warmest wishes to all of you as we come together to celebrate this beautiful occasion of Christmas. கிறிஸ்டி இதற்கெல்லாம் மாணவர்கள் பொழுது இந்த நேரத்தில் ஏற்படுத்தும்போது தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் கிறிஸ்துமஸ் பெருவிழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திருவாளர் வாசன் அவர்களே, சென்னை மயிலை மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் நேற்று சின்னப்பா அவர்களே, இந்த இளந்தோடு இளந்தந்தை அருள்தந்தை மறை ஆரோக்கியம் பங்கு தந்தை தலைவர், அதோடு இந்த நிகழ்வினை தலைமையை நடத்தி கொண்டிருக்கிற பிஜு சாக்கோ அவர்களே, பிஜு சாக்கோ அவர்கள் முன்னாடி நிகழ்ச்சி வழங்குகிறார்கள்.
அனைவருக்கும் கைத்தட்டி நமது மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா பெரும்பூர் பகுதியிலே இந்த சிறப்பு வாய்ந்த பகிர் விழாக்களிலே மிக சிறப்பாக நடைபெற்று நம்முடைய அவர்கள் தலைமையிலே விழா குழுவை சேர்ந்த மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய அத்துறை பொறுப்பாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மேலது ஐயா அவர்கள் உட்பட மேடையிலே அவர்களுக்கு மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரெவரண்ட் ஃபாதர்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மரியாதைகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறுபான்மை மக்களுடைய இடங்களை பிரதிநிதித்துவம் ரெவரண்ட் ஃபாதர்ஸ் அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து விழாவுடைய சிறப்பை உயர்த்த வேண்டும் என்று ஒட்ட கருத்தோடு முடிவெடுத்து மேடையில் அமராமல் என் முன்னே அமர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது, நன்றிக்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 செய்திகள். ஒன்று, இந்த பள்ளி வளாகத்திலே இந்த ஆடிட்டோரியத்திலே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிவகை செய்த பள்ளி நிர்வாகிகளுக்கு நிறைந்த நன்றியை நான் கூறுகிறேன். இந்த ஆடிட்டோரியம் வருகின்ற நாட்களிலே மிக சிறப்பாக உருவாக உங்களோடு நாங்களும் துணையிருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 2, மேலது ஐயா சின்னப்பா அவர்களை தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. இன்றைக்கு அவர்களுக்கு மேடையிலே அமர்ந்திருப்பது இந்த நிகழ்ச்சியினுடைய மரியாதை உயர்ந்திருப்பதாக தமிழக மக்களுக்கு நாளை காலை தொலைக்காட்சி பத்திரிகையின் மூலம் இந்த செய்தி சென்றடையும். உண்மையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பெருமை அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மரியாதைக்குரியவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே ஜாதி, மதம், மொழி, இனம் இவைகளெல்லாம் அப்பாற்பட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய கட்சி. ஏழை மக்கள், தாக்கப்பட்ட மக்களுக்கு உயிரிழக்கக்கூடிய கட்சி. குறிப்பாக தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் உப்பனார் அவர்களை பின்பற்றி சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்துக் கொண்டிருக்கும் கட்சி. மத்திய மாநில அரசுகள் சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்களை உறுதி செய்து செயல்படக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதனை தைரியமாக தட்டி கேட்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. இன்னும் பெருமையோடு கூற வேண்டும் என்றால் எங்களுக்கு மதவாதத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. மத சார்பின்மை என்பது மீது நம்பிக்கை கிடையாது. நாங்கள் மத நல்லிணக்கத்திற்கு
எடுத்துக்காட்டாக செயல்படுகின்ற கட்சி. அதன் அடிப்படையிலேயே தைரியமாக நாங்கள் மிகப்பெரிய அளவிலே தொடர்ந்து 11வது வருடமாக கிறிஸ்துமஸ் விழாவை ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவுடைய சிறப்பு உதவிக்கரம் நீட்டும் பணிகள், கிறிஸ்துமஸ் விழாக்கள் கட்சியின் சார்பிலே தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே சிறு விழாக்களாக பெருவிழாக்களாக பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அது போன்ற விழாக்கள் மேலும் சிறப்பாக தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணத்திற்கு ஏற்றவாறு உதவி செய்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை முழுமைப்படுத்தும் வகையிலே கிறிஸ்துமஸ் காலத்தில் இது போன்ற உதவி செய்வது ஒரு புனிதமான செயல். அந்த பணியை தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியோடு செய்யும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த முறை நம்முடைய மறைவுக்கு காரணமாக அவர்கள் பங்கேற்கவில்லை செய்தி நடத்த இதையும் கூட நாம் தெரிவித்துக் கொண்டது. சிறுபான்மை மக்களுக்கான பணி உறுதியோடு தொடரும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி தெரிவித்துக் கொண்டு, மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய விழா குழுவை சேர்ந்த அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் அத்தனை நண்பர்களுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் நண்பர்களுக்கும் இது